ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஷாலினி, நீ எப்படி இருக்க? நான் சூப்பராக இருக்கேன்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். சரி, இன்னைக்கு என்ன டாப்பிக்கு, என்ன பண்ண போகிறோம்? ஏதாவது உனக்கு ஐடியா இருக்கா? தெரியலையேக்கா. தெரியலையா? தெரியலையே. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நீங்கள் தான்க்கா சொல்லணும். நான் தான் சொல்லணுமா அதை கூட? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? ப்ரேயர் தான். ப்ரேயர் தான். எப்பயும் போல் ப்ரேயர் பண்ண போகிறோம். இன்றைக்கி யார் ப்ரேயர் பண்ண போகிறாங்க தெரியுமா? யார்? நீயே சொல்லு பார்ப்போம். எனக்கு தெரியலையே. ஈஸியாக சொல்லலாம்ப்பா. யார்? எனக்கு தெரியலக்கா, நீங்களே சொல்லுங்கள். நம்ம பசங்க தான் வந்து பண்ண போகிறாங்க. பசங்கள்லாம் யாரு நீ கெஸ் பண்ண பார்ப்போம். இவ்வளோ தூரம் க்ளூ கொடுத்துட்டல, நம்ம பசங்கள்லாம் யாருன்னு கெஸ் பண்ண பார்ப்போம். யார்? தெரியலையே எனக்கு. அவ்வளோ பசங்க இருக்காங்கல்ல, யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அதுவும் தெரியலையா உனக்கு? தெரியல. ஓகே, இப்போ நமக்கு யார் சொல்ல போகிறாங்கன்னா ஷைனி அக்கா வந்து சொல்ல போகிறாங்க. ஓ சரி, ப்ரேயர் பண்ண போகிறாங்க. ஷைனி அக்கா கூப்பிட்டுலாமா? ஷைனி அக்காவை மேலே. அக்கா ஷைனி அக்கா மேலே வாங்க. இப்போ வந்து நம்ம ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எஸ்பா இங்கே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதிங்க எஸ்பா. இந்த சண்டே கிளாஸில் பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வாதிங்க எஸ்பா. டான்ஸு, சாங்ஸு, ஸ்டோரி, பைபிள் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வாதிங்க எஸ்பா. ஆரம்ப முதல் முதிய வரையும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க எஸ்பா. சேர்த்துக்கா நஞ்சு 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 எஸ்பா. முன்னன் செவி கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே ஷாலினி, இப்போ நமக்கு ஷைனி வந்து சூப்பராக ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்கல்ல. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? டான்ஸ் தான்க்கா. ஓகே, டான்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்த சொல்லுவோம் இல்லையா? என்ன பண்ணுவோம்? அந்த விஷயம் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியலையே. என்ன ஷைனி இப்படி சொல்லிட்ட? எப்பயுமே நம்ம என்ன இன்னைக்கான தலைப்புன்னு சொல்லுவோம்ல. ஆமாங்க்கா, இன்னும் தலைப்பு சொல்லவே இல்லை. இந்த வீக்கோட டைட்டில் என்னது? இந்த வீக்கோட டைட்டில் என்னன்றத நான் எண்டிங்கில் சொல்லுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பசங்க, இங்கே இருக்கிறவங்க, ஆன்லைனில் பார்க்குறவங்க, உங்களுக்கு ஏதாவது இப்போ டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா? இந்த டான்ஸில் வந்து அவங்களுக்கு க்ளூ கிடைக்கலாம், இல்லை ஸ்டோரி சொல்லும் போது அவங்களுக்கு அதுக்கான க்ளூ கிடைக்கலாம், இல்லை பைபிள் வேர்ட் சொல்லும் போது அதுக்கான க்ளூ கிடைக்கலாம். அப்படி எப்போ தெரிஞ்சாலும் அதை வந்து இங்கே இருக்கிற பசங்களும் சரி, ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற பசங்களும் நமக்கு என்ன பண்ணலாம்? கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. அவன் கலர் கலராடி விடுவான்.
கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு. ஓகே ஷாலினி, நம்ம வந்து இப்போ கெஸ் பண்ணிங்களா நீங்கள் என்ன டைட்டில்னு? இல்லைக்கா, இது உருட்டாக வருதா? எனக்கு வந்து டைட்டில் கெஸ் பண்ணவே முடியல. ஒருவேளை ஸ்டோரியில் இல்லாட்டி பைபிள் வேர்ட்ஸில் வருதான்னு பார்க்கல, யோசித்து பார்க்குறேன்க்கா. சரி, ஓகே, நீ யோசிச்சுட்டே இரு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்டோரி தான்க்கா. ஸ்டோரி தானா? சரி, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? போயிடலாமே. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, எல்லாருக்குமே பிரதர்ஸ் இருப்பாங்களா, அண்ணன் தம்பி தங்கச்சின்னு. அதே மாதிரி நம்ம ஸ்டோரியிலையும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சகோதரனுடைய கதை தான். சகோதரனா வேறு யாரும் இல்லை, நம்ம பைபிளில் பார்க்குற நம்ம யோசேப்பண்ணனை பற்றி தான் பார்க்க போகிறோம். யோசேப்பண்ணன் யார்? நமக்கு எல்லாருக்குமே யோசேப்பண்ணன் யாருன்னெலாம் தெரியும்ல. யோசேப்பண்ணனை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அவர் எப்படி அதை மேற்கொண்டார், அவர் எப்படி கர்த்தர் அதிலேருந்து காப்பாற்றி கூப்பிட்டுட்டு வந்தாருன்னு தான் பார்க்க போகிறோம். யோசேப்பண்ணன் வந்து அவர் கூட பிறந்தவங்க மொத்தம் 11 பேர். யோசேப்பண்ணனோடு சேர்த்து 12 பேர். யோசேப்பண்ணன் என்ன பண்ணார் தெரியுமா? அவங்க வீட்டில் ரொம்ப ஜாலியாக செல்ல பிள்ளையாக அவங்க அப்பா கூட ஜாலியாக சுற்றிட்டு வருவார். இருக்கிற எல்லா பசங்களையும் விட அவங்க அப்பாவுக்கு யோசேப்பண்ணனா ரொம்ப பிடிக்கும். யோசேப்பண்ணாக்கு என்ன பண்ணார் தெரியுமா? அவங்க அப்பா கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணார். நமக்கெல்லாம் நம்ம அப்பா என்ன கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க? எதனா பென்னு, இல்லை நமக்கு பிடிச்ச பொம்மை, இல்லை நமக்கு பிடிச்ச கோல்டில், பொம்பளை பிள்ளையாக இருந்தால் எதனா கோல்டில் வாங்கி கொடுப்பாங்க, இல்லை ஆம்பளை பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு பைக்கு, ஃபோனு அந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் யோசேப்பண்ணாக்கு அந்த காலத்துலேயே, இப்போ தான் நமக்கு எல்லாருக்குமே எல்லா கலரும் தெரியும்ல, ஆனால் அந்த காலத்தில் கம்மி கலராக இருக்கும்போது கூட யோசேப்பண்ணாக்கு நிறைய கலரில் இருக்கிறதுலே காஸ்ட்லியான ராஜாலாம் போடக்கூடிய அளவில் ட்ரெஸ்ஸை சூப்பராக ரெடி பண்ணி யோசேப்பண்ணாக்கு அவங்க அப்பா கிஃப்ட் பண்ணார். இந்த ட்ரெஸ்ஸை போட்ட உடனே யோசேப்பண்ணாக்கு செம்ம சந்தோஷம், செம்ம ஜாலி. நமக்கெல்லாம் கூட புது ட்ரெஸ் வந்தால் செம்ம ஜாலியாக இருப்போம்ல, அதே மாதிரி யோசேப்பண்ணா செம்ம ஜாலியாக சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு போட்டுட்ருக்கிற ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் அவங்க அண்ணன் தம்பி எல்லாருக்கிட்டையும் காட்டுறாங்க. என் ட்ரெஸ்ஸு பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குது, அப்பா எனக்கு எவ்வளோ அழகான கலர்லலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காரு, இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ கலர் என் ட்ரெஸ்லலாம் இருக்குது பார்த்தீங்களான்னு காமிக்கிறார். இதை பார்த்த அவங்க அண்ணனுங்கள்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? யோசேப்பண்ணனை, இவன் இவ்வளோ நல்லா ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கான், அப்பாவுக்கு நம்மளும் தானே பசங்க,
நம்மளும் தானே பசங்கன்னிட்டு யோசேப்பண்ண மேலே ஒரு பகை வந்துருச்சு. ரெண்டாவது யோசேப்பண்ணனுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? யோசேப்பண்ணா ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஏசப்பா அவங்க கனவுல போயிட்டு கடவுள் அவங்க கனவுல ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. என்ன சொப்பனம்னா, ஒரு சூரியன் ஒரு சந்திரன், அதை சுற்றி 12 நட்சத்திரம் இருக்குது. இந்த மொத்தமும் யோசேப்பண்ணாவை வணங்குற மாதிரி ஒரு சொப்பனம். இங்கே இருக்குது பார்த்தியா, சூரியன் சந்திரன் நட்சத்திரம்லாம் யோசேப்பண்ணாவை வணங்குற மாதிரி ஒரு சொப்பனம். இன்னொரு நாள் இங்கே இருக்கு பார், 12 அரிக்கட்டுகள். இந்த 12 அரிக்கட்டுமே வந்து என்ன பண்ணுது? யோசேப்பண்ணாவை வணங்குது. அப்போ இந்த சொப்பனத்தை பார்த்த உடனே யோசேப்பண்ணா என்ன பண்ணார்? ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, அப்பா நான் இந்த மாதிரி ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு கடவுள் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பாவுக்குமே இதில் என்னது ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்குது. என்னென்னா, நானுமா உன்னை வணங்குறேன். இதில் என்ன அர்த்தம்னா, யோசேப்பண்ணாவுடைய சகோதரர்களும் யோசேப்பண்ணாவுடைய அப்பா அம்மாலாம் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, யோசேப்பை போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வணங்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. யோசேப்பண்ணா என்ன சொல்கிறாரு? ஐயோ அப்படி இல்லைப்பான்னிட்டு அவருக்கும் என்ன ஆயிடுச்சுது சொன்னது, அப்பாவும் இந்த மாதிரி நம்மளை தப்பாக எடுத்துக்கிட்டாரேன்னு கஷ்டப்பட்டுட்டு அதை என்ன பண்ணிட்டாங்க? யோசேப்பண்ணா வெளியே வந்துட்டாங்க. பசங்க எல்லாருமே இருக்காங்க. இப்போ ஒரு நாள் யோசேப்பண்ணா கிட்ட அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு? ஒரு பெரிய தூக்குல அவங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் போட்டு யோசேப்புன்னு கூப்பிடுறாங்க. யோசேப்புன்னு கூப்பிட்ட உடனே யோசேப்பண்ணா போகிறாரு. யோசேப்பண்ணா போனோடனே, யோசேப்பு இதை போய் நீ உன் அண்ணனுங்க கிட்டே கொடுத்துட்டு வா. ஏன் கொடுக்கணும்? என்னத்துக்கு கொடுக்கணும்? அண்ணாங்க வரமாட்டாங்களான்னு கேட்டால், உங்கள் அண்ணாங்க வந்து ஆடு மேய்ச்சிட்டு ரொம்ப தூரமாக போயிருக்காங்க, அவங்க வரணும் இல்லையா, சரி அவங்களுக்கு மதிய சாப்பாடு நீ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வான்னு யோசேப்பண்ணா கிட்டே கொடுத்து அனுப்பி விடுறாங்க. யோசேப்பண்ணாவும் போகிறாரு. யோசேப்பண்ணா என்ன பண்ணுறாரு? அதை எடுத்துகிட்டு போய் அவங்க சகோதரர்கிட்ட கொடுத்து அண்ணன்க கிட்ட கொடுத்து, நீங்கள் சாப்பிடுங்க, அப்பா உங்களுக்காக கொடுத்து அனுப்புனாருன்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு திட்டம் தீட்டுறாங்க. என்ன திட்டம்? யோசேப்பண்ணாக்கு விரோதமாக இவன் தான் வந்து நம்மளை என்ன பண்ணான், அவனுக்கு ஏற்கனவே ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்ததில் யோசேப்பண்ணா மேலே செம்ம டென்ஷனில் இருக்காங்களா. ரெண்டாவது இப்போ இவன் என்ன பண்ணான்? கனவு கண்டு கனவை அவங்க அப்பா கிட்டேயும் அவங்க சகோதரர்கிட்டையும் சொல்லும் போது இன்னும் இவனுக்கு அவங்க சகோதரர்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிடுச்சு. இவனுக்கு எப்படி இப்படி சொப்பனம் வரலாம்? நான் என்ன போய் அவனை வணங்கணுமா? எங்கள் அப்பாவும் சேர்த்து வணங்கணுமா? எங்கள் அம்மாவும் சேர்த்து வணங்கணுமான்னு டென்ஷன் ஆகிட்டு இவனுங்க என்ன பண்ணானுங்க? எல்லா சகோதரரும் சேர்ந்து இவனை என்ன பண்ணிடலாம்? இவனை அடித்து ஒரு குழி, பெரிய குழி, யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய குழியாக தோண்டி அதில் யோசேப்பண்ணாவை போட்டுடுறாங்க. போட்ட உடனே யோசேப்பண்ணா மேலே கடவுள் அங்கே ஒரு சின்ன கிருபையை கொடுக்குறாரு. அவர் மேலே சின்ன கருணையாக இருக்கார். என்ன கருணைனா, அவரை குழியிலேருந்து தூக்கிறதுக்காக அங்கே யோசேப்பண்ணாக்காக பேச அந்த 11 அண்ணனில் ஒரு அண்ணன் என்ன பண்ணார்? இவனை எதுக்கு நம்ம குழியில் போட்டுக்கிட்டு அப்பா கிட்ட வேற கேட்டால் நம்ம பதில் சொல்லணும், இவனை என்ன பண்ணலாம்? இவனை இந்த குழியிலேருந்து எடுத்து அங்கே வராங்க பார்த்தியா இஸ்ரவேல், அவங்கக்கிட்ட நம்ம விற்றுடலாம். இவனை விற்றுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? அப்பா கிட்ட போயிட்டு இவனை ஒரு பெரிய மிருகம் அடிச்சிடுச்சு, இவனை அடித்து சாப்பிட்டுடுச்சு மிருகம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அண்ணனுங்களுக்கும் என்ன ஆயிடுச்சு? இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பண்ணா என்ன பண்ணுறாங்க? அந்த குழியிலேருந்து தூக்கி அங்கே வந்தவங்க கிட்ட, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவனை நாங்கள் உங்களுக்கு அடிமையாக விற்றுடுறோம், நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க, எடுத்துகிட்டு போயிட்டு எங்களுக்கு என்ன பண்ணுங்கள்? காசு கொடுத்துருங்க, அதுக்கு பதிலான காசை வாங்கிக்கிட்டாங்க. காசை வாங்கி வச்சுட்டு அவங்க அப்பா கிட்டேயும் போகிறாங்க. அவங்க அப்பா கிட்டே போயிட்டு ஒன்றும் அழுதுட்டு பதில் சொல்கிறாங்க, அப்பா இந்த மாதிரி தம்பியை இந்த மாதிரி மிருகம் ஒன்று கூட்டிகிட்டு போய் அடித்து சாப்பிட்டுருச்சு, நாங்கள் எவ்வளோ தடுத்து பார்த்தோம், எங்களால் தடுக்க முடியல, இங்கே பாருங்கள் அவன் ட்ரெஸ் எல்லாம் ரத்தக்கரையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா ஒன்று தேம்பி அழுகிறார். ஏன் அவங்க அப்பா அழுதாருனா, அவன் தானே ரொம்ப செல்லப்பிள்ளையாக இருந்தான், அதனால் ரொம்ப அழுதார். அதுக்கப்புறம் ரொம்ப நாளடைவில் அவங்க அப்பாவும் அதே நினச்சி அழுதுகிட்டே இருக்கார். இப்போ யோசேப்பண்ணா என்ன ஆனார் தெரியுமா? அங்கே அடிமையாக இருந்து நிறைய பாவங்களுக்கு விலகி அதிலிருந்து யோசேப்பண்ணா பெரிய அதிகாரியாக வராரு. பெரிய அதிகாரியாக வந்த உடனே யோசேப்பண்ணனை பார்க்க அந்த நாட்டில் எல்லாருக்குமே வந்து யோசேப்பண்ணன் தான் அதிகாரியே. இப்போ அவங்க அண்ணனுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஊரில் பஞ்சகாலம் இருக்குது, யோசேப்பண்ணனை பார்க்க வராங்க. யோசேப்பண்ணனை பார்க்கறதுக்கு யோசேப்பண்ணானே தெரியாது, ஏன்னா இவர் பெரிய அதிகாரி. யோசேப்பை விற்றுட்டாங்க. யோசேப்பை உயிரோடு இருக்காரா இல்லையா, என்ன பண்ணுறாரு, அவர் எப்படி இருப்பார் ஏதுன்னு கூட இவங்களுக்கு தெரியாது.
அந்த அதிகாரிக்கிட்ட போனால் நமக்கு ஒரு வேளையாவது சாப்பாடு கிடைக்கும், ஒரு வேளையாவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அங்கே போகிறாங்க. அவர்கிட்ட போன உடனே எங்ககிட்ட இவ்வளோ காசு இருக்குது, இந்த காசை வச்சுக்கோங்க, எங்களுக்கு இந்த மாதிரி தானியங்கள்லாம் கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்களும் தானியம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ யோசேப்பண்ணாக்கு மட்டும் அவங்க சகோதரர்களாக அடையாளம் தெரியுது. யோசேப்பண்ணாக்கு தெரிஞ்ச உடனே யோசேப்பண்ணா பெருசாக எதுவும் காட்டிக்கல, அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா யோசேப்பண்ணா இவங்களை பார்த்து கூப்பிடும் போது அவங்க பயந்து நடுங்கி போய் ஐயோ ராஜா சொல்லுங்கன்னு அவங்க கண்ட யார் யோசேப்பண்ணா கண்ட கனவுப்படியே அவங்க பயந்து அவருக்கு வணங்குறாங்க. ஆனால் அப்போ கூட அவர் பெருசாக நான் தான் நீங்கள் எனக்கு இந்த மாதிரி பண்ணீங்கல்ல, நான் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்லாம் யோசேப்பண்ணா பெருசாலாம் வந்து பிகு பண்ணிக்கல. ஆனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன பண்ணார், பொறுமையாக பதில் சொன்னார். இதே போல் தான் குட்டீஸ் நமக்கும் வந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளுடைய பொறுமைக்கு இருக்கிற மாதிரி நம்ம அமைதியாக அன்பா நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கடவுள் நமக்கு என்ன பண்ணுவார், பெரிய பலனை கொடுப்பாரு. ஓகேவா? நீங்களும் அதே மாதிரி இருப்பீங்களா? என்ன ஷாலினி, நான் சொன்ன ஸ்டோரியிலேருந்து உனக்கு டைட்டில் புரிஞ்சதா? ஸ்டோரி சூப்பராக புரிஞ்சுதுக்கா, பட் டைட்டில் தான் எனக்கு அதனால் கண்டுபிடிக்கவே முடியலக்கா. சரி ஓகே, உனக்கு லாஸ்ட் சான்ஸ். ஃபஸ்ட்டு சாங்லேயும் கொடுத்தேன், ரெண்டாவது ஸ்டோரிலையும் கொடுத்தேன், இப்போ லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம மெமரி வேர்சஸ் பார்க்க போகிறோம். பைபிள் வேர்சஸ்லேருந்து உனக்கு டைட்டில் கிடைக்குதான்னு பார்க்கலாமா? ஆங்க்கா, டைட்டில் கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கரெக்டாக சொல்கிறேன்க்கா. ஓகே. ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் எல்லார் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ இந்த வீக்கில் வந்து நம்ம யாரை குறித்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா யோசேப்புடைய கதை பார்த்தீங்க இல்லைங்க. அவங்க சகோதரர்கள்லாம் பார்த்திங்கன்னா பொறாமையாக இருந்தாங்களே. அவங்க கூட பிறந்த தம்பியை கூட என்ன பண்ணாங்க, பொறாமையாக இருந்து அவங்கள குழியில் தள்ளி அக்கா சொன்ன ஸ்டோரிலாம் கேட்டிருக்கீங்களே. ஓகே, நம்ம இந்த வீக்கான வசனத்துக்குள்ளே போயிடலாமா? எல்லாம் வசனம் படிக்கலாமா? ஓகே. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 15:12. மறுபடியும் சொல்லலாமா குட்டீஸ்? நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 15:12. ஓகே குட்டீஸ், இப்போ இதுக்கான மீனிங் பார்க்கலாமா? இப்போது அக்கா சொன்னாங்க வந்து ஸ்டோரி என்ன சொன்னாங்க, யோசேப்புடைய ஸ்டோரி சொன்னாங்க இல்லையா. அவங்க பொறாமையாக இருந்தாங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு ஸ்டோரி சொன்னாங்க. ஆனால் ஸ்டோரிக்கும் வசனத்துக்கும் எதுவுமே வந்து சம்மந்தமே இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இருக்குது, சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அவங்க பொறாமையாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ள என்ன இருக்கணும், ஏசப்பா நம்ம கிட்ட எதையும் எதிர்பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் எல்லார்கிட்டையுமே ஏசப்பா எதை எதிர்பார்க்குறாரு அப்படின்னா அன்பு குறித்து தான் ஏசப்பா வந்து எல்லார்கிட்டையுமே வந்து அந்த அன்பை தான் எதிர்பார்க்குறாரு. நம்ம வந்து ஒரு வேளை உடன் பிறந்த சகோதரிகளாக இருக்கலாம், இல்லை வந்து நம்ம வேறு இடத்துல இருக்கலாம், ஒரே இடத்துல வேலை செய்யலாம், நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோம், நம்மக்கிட்ட என்ன ஏசப்பா எதிர்பார்க்குறாரு, அவர் எப்படி இருந்தார், இந்த உலகத்துக்கு அவர் வரும்பொழுது அவர் நம்ம இடத்துல வந்து இவ்வளவா அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லப்படுது. நம்ம இடத்துல எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை தான் வந்து இந்த வசனம் வந்து யோசேப்பின் மூலிமா வந்து சொன்னாங்க. பொறாமை இருக்கக்கூடாது, நம்மளுக்குன்னா வந்து மாம்சத்தின் கிரிகள் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. பொறாமை, அப்புறம் வந்து சண்டை, விரோதங்கள், வைராக்கியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வந்து ஏசப்பா என்ன பண்ணுறாரு, அருவருக்கிறாரு. நம்மக்கிட்ட எதை ஏசப்பா எதிர்பார்க்குறாரு அப்படின்னா அன்பை தான் எதிர்பார்க்குறாரு. அந்த சகோதரர்கிட்ட அன்பு இருந்துச்சா? அன்பு இருந்தால் அவங்க அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்களா? அவங்களுடைய தம்பியை வந்து குழியில் தள்ளி போட்டிருப்பாங்களா? இல்லை. ஆனால் வந்து வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக அவன் ஒரு இடத்துக்கு போயிட்டு அவன் வந்து அந்த ஸ்டோரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். வந்து அந்த ஒரு பார்வோன் இடத்துல கொண்டு போயிட்டு அவன் ராஜாவாக இருக்கும்படியே அவனிடத்துல வந்து அந்த காரியங்கள் நடக்கும்படியாக தான் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கூட நீங்கள்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல வந்து அன்பே கிடையாது. எல்லா இடத்துலையுமே வந்து பொறாமையாக இருக்காங்க. அவன் என்ன இவ்வளோ சீக்கிரம் இப்படி வளர்ந்துட்டானா அப்படின்னு வந்து பொறாமையெல்லாம் இருப்பாங்க. அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. இந்த வசனத்தில் எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களில் யார் அன்பாக இருக்கிறாங்க, ஏசப்பா நம்ம இடத்துல எப்படி அன்பாக இருந்தாரோ அதுபோல் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம கூட பேசுகிறவங்க, நம்ம கூட இருக்கவங்க எல்லார்கிட்டையும் நம்ம எப்படி இருக்கணும், அன்பாக இருக்கணும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. ஓகேவா குட்டீஸ், நீங்களும் அன்பாக இருப்பீங்களா? ஓகே. அக்கா வந்து ஸ்டோரியில் வந்து கதை டைட்டில் கண்டுபிடிக்க சொன்னாங்க. டைட்டிலில் கண்டுபிடிக்கல, டான்ஸில் கண்டுபிடிக்கல. இப்போ வந்து நம்ம பைபிள் வேர்ஸில் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். தலைப்பு வந்து பொறாமை கொண்ட சகோதரர்கள். ஓகே குட்டீஸ், இப்போ ப்ரே பண்ணலாமா? என்னோட கூட சேர்ந்து எல்லாம் ப்ரே பண்ணுறீங்களா? ஓகே.
எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆசீர்வாதமாக நல்ல வேலைக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா அந்த நாளிலே கூட ராஜா ஆண்டவரே நாங்கள் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின் மூலியமாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, சாத்தான் ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் விஷயங்களை சொல்லி இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இதில் தான் பொறாமையாக இருக்கணும், நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாதவைகளெல்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவரே நாங்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அப்பா வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று அப்பா நம்முடைய ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு ஒவ்வொருவரும் தகப்பனே அப்பா அன்பாக இருக்க அந்த உலகத்தில் அப்பா எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு அப்பா நம்முடைய வார்த்தை மூலியமாக நீர் வெளிப்படுத்தி கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஏசப்பா அந்த நாளில் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கத்தர் அப்பா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் தகப்பனே உம்மிடத்தில் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்று சொன்ன தேவன் தகப்பனே, அப்படியாய் கூட ராஜா இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களும் தகப்பனே ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கத்த நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய பெரிய காரியங்களை செய்து அப்பா அவங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். செபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமேன்.